வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கமிஷன் பேஸ்டு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். கமிஷன் பேஸ்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இது எது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுது அப்படின்னா சேல்ஸ்மேன் கமிஷன். அதாவது ஒரு சேல்ஸ்மேன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறானோ அதை பொறுத்து அவனுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்னா 9% கமிஷன் ஒரு சேல்ஸ்மேனுக்கு ஒரு கம்பெனி கொடுக்குது. என்னது? டோட்டல் சேல்ஸில். நல்லா பாருங்கள், டோட்டல் சேல்ஸில் ஒரு சேல்ஸ்மேனுக்கு கம்பெனி எவ்வளவு? 9% கொடுக்குமா. ஆனால் டோட்டல் சேல்ஸில் 9% கொடுக்குது. சரியா? ஆனால் அடுத்து ஒரு செக் வச்சுருக்கான் பாருங்கள். என்னது? அண்ட் ஏ போனஸ் ஆஃப் 1% ஓவர் 20,000. ஓகேவா? டோட்டல் சேல்ஸு 50,000 இருக்கலாம், 60,000 இருக்கலாம், 70,000 இருக்கலாம், எவ்வளோ நாள் இருந்துட்டு போகுது. ஆனால் 20,000க்கு மேலே அவன் சேல்ஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அவன் என்ன பண்ணுறான்? கம்பெனிக்காரன் எக்ஸ்ட்ராவாக 1% கொடுக்குறான். எக்ஸ்ட்ரா 1%னா ஆல்ரெடி 9% கொடுக்குறான். எக்ஸ்ட்ரா 1%னா 10%. அப்போது 20,000க்கு மேலே அவனுடைய சேல்ஸுக்கு எவ்வளவு? 10% அவன் வந்து கமிஷன் கொடுக்குறான். சரியா? இப்படிலாம் கமிஷன் கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? அந்த சேல்ஸ்மேன் வந்து 63,200 ரூபாயை டெபாசிட் பண்ணுறான் கம்பெனியினுடைய அக்கௌண்ட்டில் ஆஃப்டர் டிடக்டிங் ஹிஸ் ஏர்னிங்ஸ். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய காசை எடுத்துகிட்டு தான் அவன் அந்த மீதி பணத்தையே போடுறான். அதாவது இந்த 9% எடுத்துக்கிறான், 20,000க்கு மேலே உள்ள 10% எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு மீதம் உள்ள தொகையை ரிமைனிங் காசு, ஓகே, ரிமைனிங் காசு 63,200 தான் அவன் என்ன பண்ணுறான்? கம்பெனியினுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டுருந்தான். ஓகேவா? அப்போது இதில் நமக்கு ஈக்குவேட் பண்ணுறதுக்கு சாலிடாக எதுவுமே இல்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நமக்கு மொத்த காசும் எவ்வளவுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இது ரெண்டையும் வச்சு சால்வ் பண்ணிடலாம். அப்படி தானே? ஏன்னா பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் மொத்த காசு தான் எவ்வளோ நான் சொல்லவே இல்லையே. அதாவது இதில் உள்ளதையும் டிடெக்ட் பண்ணி இதில் உள்ளதையும் டிடெக்ட் பண்ணி இந்த காசு தான் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே தவிர வேறு எதையுமே தெளிவாக கொடுக்கல. அதனால் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இது ரெண்டுமே ஒரே மாதிரி பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா, அதாவது இது 9 இதுவும் 9 இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? மீதி உள்ள 91% தான் இந்த 63,000 சொல்லிடலாம். ஓகேவா? இல்லை இதுவும் 10 இதுவும் 10 அப்படின்னா மீதி உள்ள 90% தான் இந்த 63,200 சொல்லிடலாம். அதனால் என்ன பண்ண போகிறேன்? ரெண்டுத்தையுமே 90% மாற்றுறதுக்கு 20,000க்கு உள்ள அவனுக்கு எவ்வளோ போனஸ் தான் கொடுத்துருப்பாங்க, சாரி கமிஷன் தான் கொடுத்துருப்பாங்க, வெறும் 9% தான். இதே அதுலேயும் 10% கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ஈஸியாக இந்த கண்டிஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இதில் எக்ஸ்ட்ராவாக 1% கமிஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதே 20,000க்கு உள்ள. அப்போ 20,000க்கு உள்ள எக்ஸ்ட்ரா 1% கமிஷன்னா இந்த 200 ரூபா தானே இந்த 20,000க்கு 1%. அப்படின்னா அவன் ஏற்கனவே எடுத்த காசு போக மீதி தானே 63,200 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. அப்போது ஏற்கனவே எடுத்த காசு கூட இன்னொரு 200 எடுத்துருப்பான். ரீசன் என்னது? நம்ம இதில் எக்ஸ்ட்ரா 1% சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ 63,200 ரூபாய் அவன் டெபாசிட் பண்ணியிருக்க மாட்டான். வெறும் 63,000 ரூபாயை தான் அவன் டெபாசிட் பண்ணியிருப்பான் கண்டிப்பாக. அப்படி தானே? ஏன்னா 200 ரூபா கமிஷனை இதில் எக்ஸ்ட்ராவாக நம்மளாக ஒரு கண்டிஷனை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போது 63,000 90% இந்த கண்டிஷனை கொண்டு வந்தான். அதாவது ஓவராலாக ஒரு சேல்ஸ் நடந்திருக்கு, அதில் 90% அவன் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டான். யார் பேங்க் அக்கௌண்ட்டில்? கம்பெனியுடைய பேங்க் அக்கௌண்ட்டில். அப்போ 100% அவன் சேல்ஸ் பண்ணியிருப்பான். ஸோ இது எக்ஸ். ஸோ கேன்சல் பண்ணலாமா? இது ஒரு டைம் போது, இது ஒரு டைம், இங்கே இதையும் கேன்சல் பண்ணால் 7,000 வரும். 7,000 × 10 70,000 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஃபைனல் ஆன்சர் 70,000. ஸோ சிம்பிளான லாஜிக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இதை இப்படி சால்வ் பண்ணுறேன். அடுத்த சம்மை நீங்கள் பாஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். நம்ம இதே கண்டிஷனில் தான் இந்த சம்மு இருக்குது. நீங்கள் பாஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதை பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் அன்பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சம்மு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? கம்பெனி கிவ், சாரி என்ன, a company give 5% commission to his salesman up to the sale of 10,000 and a commission of 4% of the sales above 10,000. இங்கே என்ன பண்ணுறானுங்க? போன சம்முக்கு இந்த சம்முக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். என்னது? 5% கமிஷன் வந்து 10,000 வரைக்கும் கொடுக்கானுங்க. அதே மாதிரி 10,000க்கு மேலே 4% கமிஷன் தான் கொடுக்காங்க. இஃப் த சேல்ஸ்மேன் டெபாசிட்டர் ₹3,100 in the company after deducting his commission. ஓகேவா? கமிஷனை டிடெக்ட் பண்ண பிறகு 31,100 அப்படிங்கிற அந்த காசை தான் என்ன பண்ணுறான்? அவன் வந்து கம்பெனி அக்கௌண்ட் பண்ணுறான். அப்போ டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு? இதுலேயும் அப்போ 100% சேல்ஸை கண்டுபிடி அப்படிங்கிறான். ஓகேவா? 100% அந்த பண பரிவர்த்தனையை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதையும் அதே மாதிரி சொல்லலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் 5% அப்படிங்கிறது 10,000க்கு உள்ள, 4%ங்கிறது 10,000க்கு மேலே.
ஓகேவா? இப்போ நம்ம அப்படி 5%னா மீதி 95% சேவ் பண்ணியிருப்பான். ரெண்டுமே 4%னா 96% அவன் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருப்பான். அப்போ இதில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டோட்டலாக ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதில் நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஸ்டாண்டர்டாக இந்த 10,000 தான் தெரியும். இந்த கண்டிஷன் அந்த 10,000க்கு மேலே அவனுக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு தெரியாது. அதனால் இந்த 10,000ல் ஒரு 1% கமிஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், அவன் பேங்க்கில் போட்டுடலாம். அதாவது அவன் வந்து கமிஷனாக பிடிக்காமல் அந்த 1%, அதாவது 10,000க்குள்ளே 1% எவ்வளவு, ₹100. அந்த ₹100 சேர்த்து அவன் கமிஷன் எடுக்கலன்னா எங்கே போட்டிருப்பான், இந்த காசில் போட்டிருப்பான். ஓகேவா? போன சம் மாதிரியே தான். அப்போ அவன் டெபாசிட் எவ்வளோ பண்ணியிருப்பான், 31,200 ரூபாயை தான் அவன் டெபாசிட் பண்ணியிருப்பான். ஸோ சிம்பிளாக 31,200 அப்படிங்கிறது தான் அவன் டெபாசிட் பண்ண காசாக இருக்கும். அப்போ இந்த 31,200 டெபாசிட் பண்ணியிருக்கான்னா அது எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும், இதில் நான் 5%க்கு பதிலாக 4% கமிஷன் தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன். அப்போ 96 அப்படிங்கிறது தான் நமக்கு என்னவாக இருக்கும், அவன் டெபாசிட் பண்ணான். இதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், 4% கமிஷனாக மாற்றிருக்கேன். ஏன்னா 1% கமிஷன் என்ன பண்ணிட்டேன், நான் பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த 1%, அந்த ₹100 இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்த்து நான் போட்டுட்டேன். ஓகேவா? அப்போது 100 எவ்வளவு, ஓகேவா? ஸோ சிம்பிளாக நம்ம இதை மட்டும் கேன்சல் பண்ணாலே நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வந்துடும். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஓவராலாக நான் டைரெக்டாக கேன்சல் பண்ணி விட்டுருந்தேன். 325. ஸோ 325 × 100 32,500. ஸோ ஃபைனல் ஆன்சர் இது தான். ஓகேவா? ஓகே, இந்த சம்மில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு கம்பெனி வந்து 7% கமிஷன் டோட்டல் சேல்ஸில் ஒரு சேல்ஸ்மேனுக்கு கொடுக்கும். ஓகே, அதே கம்பெனி ஆனாலும் சொல்கிறாங்க, பட் இஃப் த சேல்ஸ்மேன் இஸ் அப்பாயிண்டட் ஆன் எ ஃபிக்ஸட் சேலரி ஆஃப் 3,000 rupees ஃபிக்ஸட் சேலரி கொடுத்துருந்தாங்க. கமா போட்டுட்டு என்ன கண்டிஷன் அதுக்கடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறான், 4% கமிஷன் ஆன் த சேல்ஸ் மோர் தென் 10,000 rupees. ஓகேவா? 4% கமிஷன் வந்து 10,000 நீ மேலே பண்ணால் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது என்னென்னா ஒரு ₹800 அவன் அதிகமாக சம்பாதிக்கிறான் ரெண்டாவது கண்டிஷனில். அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்படிங்கிறது ஓவரால் 7% கமிஷன். இதை விட எது கூடயும் செகண்ட் கண்டிஷனான 3,000 சேலரி ப்ளஸ் 4% கமிஷன் ஃபார் மோர் தென் 10,000 rupees. ஓகேவா? 10,000க்குள்ளே அவனுக்கு வந்து என்னது, வெறும் ஃபிக்ஸட் சேலரி மட்டும்தான். ஸோ இதை வச்சு நம்ம இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம். இப்போது இதனால் கண்டிஷன் என்னது, ஒரு ₹800 அதிகமாகுது. ஸோ இதை நான் சொல்ல மறந்துட்டேன், ₹800 அதிகமாகுது எந்த கண்டிஷனில், இந்த கண்டிஷனில். அப்போ ₹800 குறைச்சிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து நான் ₹800 குறையும். ஏன்னா இதில் தானே ரூபா இருக்குது, இதுலேருந்து நான் ₹800 குறைச்சா 2,200 ப்ளஸ் 4% கமிஷன் அபவ் 10,000 இஸ் ஈக்குவல் டு 7% ஆஃப் டோட்டல் சேல்ஸ். ஓகேவா? 7% ஆஃப் டோட்டல் சேல்ஸ். இது டோட்டல் சேல்ஸ் கிடையாது, 10,000 மேலே உள்ளது தான். அப்போது இது ரெண்டுமே ஈக்குவல். எப்படி சொல்லலாம், 7% டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு 2,200 ப்ளஸ் அந்த 4% 10,000க்கு மேலே உள்ள கண்டிஷன். ஓகேவா? இதை தான் நம்ம இப்போ எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பார்ப்போம். இதில் இந்த 2,200க்குள்ளே என்னென்னலாம் அடங்கியிருக்குது, அவனுடைய இந்த 10,000 அப்படிங்கிற 4% சாரி இந்த 10,000க்கு மேலே உள்ள 4% கமிஷன் ப்ளஸ் 2,200 வாங்குறது 7% டோட்டல் சேல்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த 4% 10,000க்கும் கமிஷன் எடுத்துக்க போகிறேன். அப்போது 10,000க்கு 4% கமிஷன் என்ன வரும், 400 rupees வரும். அப்போ 400 rupees கமிஷனையும் நான் இதில் இருந்து இங்கே தூக்கி போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், டோட்டல் சேல்ஸ்க்கே 4% மாறிடுமா. அதாவது 7% டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு இந்த 400 நான் உள்ளே எப்படி சேர்த்துக்கிட்டேன், 1,800 ப்ளஸ் 4% ஆஃப் டோட்டல் சேல்ஸ்ன்னு சேர்த்துக்கிட்டேன். நல்லா பாருங்கள், இந்த இதை நான் இங்கே மறுபடியும் எழுதுகிறேன். இதை இது எப்படி மாற்றி எழுதிக்கிட்டேன், 7% டோட்டல் சேல்ஸ் 1,800 ப்ளஸ் 4% டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். அந்த 10%க்கும் நான் டோட்டல் சேல்ஸை டோட்டல் சேல்ஸில் ஓவரால் 4% போட்டேன். அப்போ இது ரெண்டுமே டோட்டல் சேல்ஸ் இருக்குது. அப்போ இது இங்கே கொண்டு வந்தோன்னா 7% மைனஸ் 4% 3% டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,800. அப்போ 3% டோட்டல் சேல்ஸ் வந்து 1,800னா நமக்கு 100% எவ்வளோ வரும். ஸோ சிம்பிளாக எப்படி சொல்லிடலாம், 100% 60,000. ஓகேவா? இது நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுனால இவ்வளோ லென்த்தாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் போதும், இதுலேருந்து இந்த 800 நம்ம கழிக்கிறோம், 2,200 வருது. அந்த 2,200ல் 4% 10,000க்குரிய அந்த 4% கமிஷனையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா எக்ஸாக்டாக அந்த 3%
கமிஷன் நமக்கு கிடச்சிரும். அதை வச்சு நம்ம 100% கண்டுபிடிச்சதும். ஓகேவா? ஸோ நிறைய இன்டரப்ஷன்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. 60,000. ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட சால்வ் பண்ணலாம். நான் வந்து டைரெக்டாக லாஜிக் வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.